ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கசின்ஸ் ட்ரிப் டு பாண்டி. ரொம்ப நாள் யோசிச்சு ரொம்ப நாள் பிளான் பண்ணி நிறைய வாட்டி ஃப்ளாப் பண்ண கசின் ட்ரிப்பை இந்த வாட்டி சக்சீட் பண்ணிட்டோம். இதுலேயும் சில கசின்ஸால் வர முடியல. காலையில் 6:10 ட்ரெயினுக்கு 4:30 மணிக்கே ரெடியாகி கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 5:15 வந்தாச்சு. வந்து இங்கே கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ட்ரெயின் போர்ட் பண்ணியாச்சு. ட்ரெயின் போர்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஹாப்பினஸ், வைப் பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக 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 அப்படியே எனர்ஜி லெவல் டவுன் ஆகிடுச்சு. தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி நாளே எக்ஸைட்மெண்ட்டில் சரியாக தூங்காமல் முழிச்சே இருந்து எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் எல்லோரும் அப்படியே கொஞ்சம் எனர்ஜி லெவல் டவுன் ஆகி தூங்கியாச்சு. தூங்கி எழுந்திரிச்சு பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனதும் ஒரு ரெண்டல் கார் புக் பண்ணியிருந்தோம். அந்த காரை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டே பண்ண வேண்டிய லொக்கேஷனுக்கு போக ஆரம்பித்தாச்சு. இதில் பாப்பா தான் கொஞ்சம் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாங்க காரில் ஏறும்போது, ட்ரெயினில் ஏறும்போதெல்லாம். ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லஞ்ச் போயாச்சு. லஞ்ச் முடிச்சதுமே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. அங்கே எங்களுக்கு மட்டும் ப்ரைவேட் போட்டிங் மாதிரி எடுத்திருந்தோம். நாங்கள் 8 பேர். ப்ரைவேட் போட்டிங் அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு போட்டிங் புக் பண்ணியிருந்தோம். 3 பிளேஸ் சுற்றி காமிச்சாங்க. சிலதெல்லாம் வீடியோஸ் கவர் பண்ணவும் முடியலை. ஏன்னா ஃபோன் அதுக்குள்ளே டெட் ஆகிடுச்சு, சார்ஜ் இல்லை. அங்கே போய்ட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தா சில நண்டுலாம் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எப்படி இந்த நண்டுலாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு ஒரு கை தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு நண்டுக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நிறையா நண்டுக்கு அப்படி தான் இருந்துச்சு. குட்டி 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 நண்டாக இருந்துச்சு. ஸோ அது அப்படியே அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போட்டிங்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே போய் போட்டில் ஏற ஆரம்பித்தாச்சு. நம்ம போட் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம். ஸோ நாங்கள் 8 பேர் சேர்ந்து ஒரு போட்டில் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. கொஞ்சம் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் போட்டு கிளம்பும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, மேனேஜபிள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாரோடையும் போகும்போது ஃபன்னாகவும் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் சில இடங்களில் பயமாகவும் இருக்க மாதிரி இருந்துச்சு. பாப்பா கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ பிஸ்கெட்ஸ்லாம் கொடுத்து அவங்கள நம்ம காம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு பழகிட்டுச்சு. அவங்களுக்கு பயம்லாம் போயிடுச்சு. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அதுக்கு நடுவில் வந்து ஹார்பர் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இதுக்குள்ளே போகிறப்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு கொர்க்கடைல் மூவியாக இருக்கட்டும், ஒரு அனகொண்டா மூவியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அது பார்க்கவே நமக்கு. அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ரூபி பீச் போயிருந்தோம். எப்படின்னா ரிவரும் கடலும் சேர்கிற இடம். அது வந்து எங்களுக்கு போட்டில் போகும்போதே காமிச்சிருந்தாங்க. பட் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சரி முடிச்சுட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாக ஸ்டோன்ஸாக இருக்கும். அதை அந்த இடத்துல கார்னர் வரைக்கும் போய் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா காம் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரூபி பீச் போயிருந்தோம். அங்கே முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அதெல்லாம் என்னால் வீடியோவாக கவர் பண்ண முடியல. பார்ட் 2ல் இன்னும் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.